அதை பூஸ்டப் பண்ணிட்டே இருக்காங்க, மக்கள்கிட்ட அதை கொண்டு போயிட்டு. இன்றைக்கி சோசியல் மீடியாங்கிறது ஒரு பெரிய பிரச்சாரமாகி போச்சு, அதுதான் இன்றைக்கி பேசும் பொருளாக இருக்கு. ஆனால் கள நிலவரம் அப்படி அல்ல. இன்னைக்கு நிறைய பேர் வெளியில் சொல்ல பயப்படுறாங்க, வெளியில் பேசுறதுக்கே பயப்படுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பழிவாங்கும் குணம் அதிகமாகி போச்சு. அது கரூர் மாவட்டத்தில், குறிப்பாக கரூர் தொகுதி. ஏன்னா இந்த ஊரில் ஒரு முன்னாள் அமைச்சர் இருக்கார், அவர் பல்வேறு சாதனைகளை புரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் பொதுக்கூட்டத்தில் பதில் சொல்றாங்க, நிறைய பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனால் 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு. இந்த கரூர் மாவட்டத்திற்கு, கரூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீ என்ன பண்ணணுங்கிறத நான் அன்னைக்கே சொன்ன, பட்டியல் போடு, ஒரே மேடம் போடு, நானும் வர்றேன் பேசலாம்னு சொன்னேன். எல்லாமே பொய் தான். அம்மா சாலை நாங்கள் கொண்டாந்தோம், முகவெளி படம் நாங்கள் கொண்டாந்தோம், மெடிக்கல் காலேஜ் நாங்கள் கொண்டாந்தோம். நீ உண்மையிலேயே சூடு சுரணை இருந்ததுன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா கொடுத்த திட்டத்தை பற்றிலாம் பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. நீ பல கட்சிக்கு போயிட்டு வந்துடலாம். 5 கட்சி முடிஞ்சு போச்சு. நீ அடுத்தது எங்கே போறீங்களோ எங்களுக்கு மாதிரி அளவுக்கு தெரியும், கீழே இருக்க நிர்வாகிகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீ எங்கே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க வரைக்கும் எனக்கு தெரியும். ஆனால் நான் கொண்டாட்டம் சொல்லக்கூடாது. அதிமுக பீரியட்ல கொண்டாட்ட திட்டத்தை பற்றி நீ பேசவே கூடாது. திரும்ப திரும்ப அதுவே பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. கோயம்புத்தூர் ரோடுக்கு 150